வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சாஃப்டான ஹைதராபாதி பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடை சட்டியிலைங்க ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து க்யூபாக அரிஞ்சிக்கலாங்க. ரொம்ப பொடியாக அரியணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிங்க இந்த வெங்காயத்தை வணக்கி விடணுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னாங்க சின்ன வெங்காயம் வேண்டாங்க, பெரிய வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் 4 பெரிய வெங்காயம் க்யூபாக அரிஞ்சு இதில் போட்டு வணக்கி விட்டுங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு பெரிய கேரட்டுங்க தோல் சீவி ஒரு விரல் அளவு கட் பண்ணி அதுவும் இதில் போட்டு வணக்கி விட்டுடலாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி வணங்கணும்னு பார்த்தீங்கன்னாங்க, எதுவுமே கருகக்கூடாது, செவந்து வரக்கூடாது, கலர் மாறாமல் அப்படியே வணக்கணுங்க. அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்குங்க, கிரேவியோட கலரும் மாறாமல் இருக்கும். ஸோ சிம்லே வச்சு வணக்கும் போது பார்த்திங்கனாங்க அந்த கலர் மாறாமல் இருக்குங்க. கேரட்டு பார்த்திங்கனாங்க அந்த கொஞ்சம் சாஃப்ட் ஆனால் போதும். அந்த கேரட்டோட இது கேரட் லைட்டாக சாஃப்டானா போதுங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சிங்க, 3 பல்லு பூண்டு இதையும் இதோட சேர்த்திக்கலாங்க. இல்லைன்னா இதில் சேர்த்துலனாங்க நம்ம கிரேவியோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு துண்டு இஞ்சி 3 பல்லு பூண்டு சேர்த்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கனாங்க ஒரு பெரிய நாட்டு கொத்தமல்லி தழை இருக்குது இல்லைங்களாங்க, அது ஃபுல்லுமே போடலாங்க. ஒரு கைப்பிடி அளவு வருங்க. அது ஃபுல்லுமேங்க தண்ணியில் நல்லா அலாசி மண் போக அலாசிட்டுங்க அதை ஃபுல்லு அப்படியே போட்டுடலாங்க. புதினா கொஞ்சமாக இருக்கனால கொஞ்சமாக போட்டிருக்கோங்க. அதுவுமே ஈக்குவலாக கொத்தமல்லி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதே அளவுங்க நம்ம புதினாவும் போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிடணுங்க. ரொம்ப நேரம் வணங்கினா பார்த்திங்கனாங்க கொத்தமல்லி கலர் மாறிடும், புதினாவும் கலர் மாறிடும், ஒரு மாதிரி செவந்து வருங்க. லைட்டாக ஒரு பெரட்டி எடுத்தால் போதுங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல்லாங்க ஒரு க்யூப் பட்டர் போட்டுங்க. அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கனாங்க நம்ம பன்னீர் மசாலா பன்னீர் செஞ்சு வச்சுருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. மசாலா பன்னீர் எப்படி செய்யறதுனுங்க பார்த்திங்கன்னா அதில் சில்லி ஃப்ளேக்ஸுமே கொத்தமல்லியும் போட்டு மசாலா பன்னீர் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை இந்த பட்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணணுங்க. இதில் என்ன இதுனாங்க, நமக்கு 2 விதமாக பண்ணிக்கலாங்க அந்த பட்டர் ஆல்ரெடி நம்ம மசாலா பன்னீர்னாலேங்க ஆல்ரெடி அதில் நம்ம இதெல்லாம் காரம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பட்டரில் நல்லா டீப் ரோஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கலாங்க. டீப் ரோஸ்ட்னால் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா கொஞ்சம் செவந்து வர அளவு பண்ணிக்கலாங்க. நம்மளோட டேஸ்ட் அப்பிடைட் தகுந்தாப்புல தாங்க. நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னாங்க கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு டோஸ்ட் பண்ணும்போது 2 சைடும் லைட்டாக ப்ரௌனிஷ் வருங்க. இல்லை எனக்கு பன்னீர் சாஃப்டாக தான் வேணும்னா போட்டு லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி கொஞ்சம் இது செவந்தா போதுங்க, எடுத்துடலாங்க. ஸோ நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் நம்ம சிம்லே வச்சோமா பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகி வருங்க. நான் கொஞ்சம் திக்காக க்ரன்ச்சியாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சிம்மில் வச்சுங்க இந்த மசாலா பன்னீரை 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு குக்கர்லிங்க எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டுங்க பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அந்த இதை வணக்கி வச்சிருந்ததெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. அப்புறம் இந்த இதில் குக்கரில் பார்த்திங்கன்னா பிரியாணி ஐட்டம்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வரும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வரும். இப்போது அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய்லாங்க அதை தூக்கி இதில் ஊற்றிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னாங்க நம்ம ரொம்ப வணக்கியிருந்தோமா அந்த பச்சை கலர் கிடைக்காது, லைட்டாக வணக்கின காட்டினாங்க இந்த நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க. அதேமாரி வெங்காயம் வணக்கும் போதும் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் வணக்கும் போது இந்த கலர் மெயின்டைன் ஆகுங்க. நல்ல க்ரீனிஷாக இருக்குங்களாங்க. கொஞ்சம் உப்புங்க, மஞ்சத்தூள் கொஞ்சங்க, அப்புறம் வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனோ இல்லை 1½ ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் காரம் இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்குங்க இந்த கிரேவிங்க. ஸோ நான் 1 ஸ்பூன் போதும் அப்படின்னு சொல்லி 1 ஸ்பூன் போட்டாங்க. பெப்பர் ஒரு 3/4 ஸ்பூனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் அது ஒரு 3/4 ஸ்பூனு, பெப்பரும் சீரகம் ஒரே அளவு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க நம்ம கறி மசால் தூள் இல்லை மட்டன் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லைங்களாங்க, அதை ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கிளக்கணுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர முன்னையே பட்டை கிராம்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அது ஏன்னா அதனால் கரம் மசாலா தூள் போடலிங்க நான். பட்டை கிராம்பு நம்ம அப்படியே ராவாக போட்டனாலேங்க இது கரம் மசாலா தூள் நான் போடலிங்க. மற்ற தூள்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி விடணுங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க, கலர் மாறாம இருக்கிறது தான் இதோட டேஸ்ட்டோட இதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தயிரு. தயிர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் தயிரா இருக்கணுங்க. புளிச்ச தயிர் வேண்டாங்க. ஃப்ரெஷ் தயிரா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, அது ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவு கணக்கு வச்சுக்கலாங்க. அதையும் எடுத்து நல்லா கிளறி விடணுங்க. இல்லைன்னா தயிர் திரியா தெரியுங்க. நம்ம வந்து தயிர் திரியா தெரியக்கூடாது. இதோட சேர்ந்து ஒண்ணா வரணும். அதனால நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடணுங்க. கலக்கி விட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்கு வந்து நான் தோல் சீவி 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேங்க. பச்சையா தாங்க. இதுவுமே 2 டைப் எடுத்துக்கலாங்க. ஒண்ணா வந்து ஆயில்ல பட்டர்ல டோஸ்ட் பண்ணி கிரன்ச்சியா எடுத்துக்கலாங்க. எனக்கு வந்து சாஃப்ட்டா இருக்குதுங்க. அத அப்படியே போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் வந்து தக்காளியும் 2 தக்காளிங்க. ஓரளவு பெரிய கியூபா அரிஞ்சு போட்டுக்கிட்டாங்க. இது என்னன்னா தக்காளி நம்ம வணக்கலிங்க. வணக்குனா வந்து அது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வருங்க. அப்படி வேண்டாங்க. நம்ம தக்காளி அரிஞ்சு அப்படியே போடும்போது அந்த தக்காளி வந்து நம்மளுக்கு தெரியணுங்க. வெளிய தெரியணுங்க. இப்போ வந்து குக்கர மூடி வச்சு 2 ஸ்பூன் மட்டும் 2 சவுண்ட் விட்டுட்டாங்க. அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா இந்த மாரி இருக்குங்க. அதில வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டோம். ஃபர்ஸ்ட்டே முந்திரி போட்டாங்க. முந்திரி வந்து குக்கர்ல வேகும்போது கொழ கொழன்னு போயிடும். அதனாலைங்க இப்போ வந்து முந்திரி வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டுங்க. க்ரீம் இருக்கு இல்லைங்களாங்க, ஃப்ரெஷ் க்ரீமு அது ஒரு 3/4 டம்ளருங்க. அது வந்து இது எடுத்து இந்த கிரேவியிலே ஊத்தி ஒரு நல்ல ஒரு பெரட்டி விடலாங்க. இந்த க்ரீம் ஊத்தி ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஊத்துனோனே ஒரு ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதுங்க. பார்த்தீங்கன்னா, நல்ல ரிச்சான கிரேவிங்க. டேஸ்டியான கிரேவி. ஸ்பைசியாவும் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. நம்ம அப்படியே இப்பயே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டு ஒரு வாசம் வந்து அந்த இதெல்லாம் சேர்ந்து மணமா இருக்குங்க. இப்போ நம்ம பன்னீர் வந்து இது டோஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ரௌனா கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் நீங்க இதில இந்த கிரேவில போட்டுடலாங்க. போடும்போது இது நல்லா வந்து வாய்க்கு நல்லா வரும்போது நல்லாருக்குங்க. உருளைக்கிழங்கு ஓரளவு சாஃப்ட்டா வருங்க. ஏன்னா வேக வச்சு போட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி நல்லா ப்ரௌனா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குமே இது மாரி வந்து இந்த பன்னீர் மாரியே டோஸ்ட் பண்ணி நல்லா கிரன்ச்சியா கூட எடுத்து போடலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு வேக வைக்கலாங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி பொடியா நறுக்கி இது மேல போட்டுட்டு ஒரு கிளறுனாங்க. சூப்பரான வந்து இந்த பன்னீர் ஹைதராபாடி ரெடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்பைசியா சாப்பிட்ணுன்னு தோன்றவங்களுக்கு இது மாரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும், ரிச்சாவும் இருக்குங்க. ஏன்னா க்ரீமியாவும் இருக்கும், ரிச்சாவும் இருக்கும். ஏன்னா நம்ப அ இது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களாங்க. அத அதனால நல்லா ரிச்சா, க்ரீமியா இருக்குங்க. இது வந்து இந்த பன்னீர் ஹைதராபாடி வந்து பார்த்திங்கன்னாங்க, சப்பாத்திக்கு சூப்பரா இருக்குங்க. ரொட்டி, நான் இந்த மாரி ஐட்டமுக்கு சைட் டிஷ்ஷா வந்து சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலரா பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்குங்க, இந்த மாரி பன்னீர் ஹைதராபாடியும் செஞ்சு குடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீரும் சாப்பிட்டா அவங்களுக்கு ப்ரோட்டீனும் அவங்களுக்கு வரும் இல்லைங்களாங்க. அதனால இதையும் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டான டிஷ்ஷுங்க. அதுவும் சப்பாத்தி, ரொட்டிக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க.